அண்ணா தங்கச்சி இந்த ரிலேஷன்ஷிப் எப்பவுமே ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் தான். ஏன் அப்படின்னா அதுக்கு 3 ரீசன்ஸ் இருக்கு. நம்பர் 1, 2 பேரும் மாறி மாறி கலாய்ச்சிட்டே இருப்பாங்க, அடிக்கடி சண்டை போட்டுட்டே இருப்பாங்க. எப்ப பார்த்தாலும் டீஸ் பண்றது, இல்லாட்டி ஆர்கியூமெண்ட்ஸ், காம்படிஷன் இவங்களுக்குள்ள இருந்துட்டே இருக்கும். இருந்த போதும் இவங்க 2 பேருக்குள்ளயுமே பாத்தீங்கன்னா ஒரு அசைக்க முடியாத ஸ்ட்ராங் பாண்ட் இருக்கும். தங்கச்சிக்கு மட்டும் ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வச்சுக்கோங்க, ஃபர்ஸ்ட் ஆளா முன்னாடி வந்து நிக்கிறது அண்ணாவா தான் இருக்கும். இதே மாதிரி தான் தங்கச்சியும் அண்ணாக்கும் ஒரு மிகப்பெரிய சப்போர்ட் சிஸ்டமா இருப்பாங்க. நம்பர் 2, கில்லி படத்துல வர மாதிரி தான். சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் அம்மா அப்பா கிட்ட போட்டு கொடுக்குற தங்கச்சி அண்ணா பண்ற பெரிய விஷயங்களுக்கு அவ்வளோ பெரிய சப்போர்ட்டிவா இருப்பாங்க. இதே மாதிரி தான் அண்ணாக்களும். அண்ணாமலை படத்துல நம்ம தலைவர் சொல்வார்ல, என் தங்கச்சி கண்ணுல இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வந்துச்சுன்னா உன் உடம்புல ஒரு சொட்டு ரத்தம் கூட இருக்காது அப்படின்னு சொல்வார்ல, அதே தான் ரியாலிட்டியும். இங்க தங்கச்சிக்கு ஏதாவது அப்படின்னா அவ்வளவுதான், அண்ணாங்கெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டாங்க. நம்பர் 3, லைஃப்ல ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமா நம்ம எல்லாருமே கொஞ்சம் தள்ளி விலகி போக ஆரம்பிச்சிருவோம். டெய்லி பார்த்துக்க முடியல, இல்லை டெய்லியும் பேசிக்க முடியல அப்படின்னாலும் அவங்க 2 பேருக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பாசம் மட்டும் எப்பவுமே மாறாது. லைஃப் லாங் அது அப்படியே தான் இருந்துட்டே இருக்கும். ஸோ எங்க இருந்தாலும் என்னோட தங்கச்சி இல்லாட்டி என்னோட அண்ணா வந்து எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட் மட்டும் அவங்களுக்குள்ள எப்பவுமே இருந்துட்டே இருக்கும். இதுதான் இந்த அண்ணன் தங்கச்சி அப்படிங்கிற இந்த ரிலேஷன்ஷிப்போடைய ஸ்பெஷாலிட்டி. இந்த பாண்ட் வந்து மற்ற ரிலேஷன்ஷிப் மாதிரி கிடையாது. திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இமோஷனலி இன்டென்ஸ் ரிலேஷன்ஷிப்.